எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரன் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். அவர் வாயில் இருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது என்று விமர்சித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் எடப்பாடி பழனிசாமி என காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் மற்றும் அண்ணா நகரில் CMDA சார்பில் மேம்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் படைப்பகத்தை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 25ஆம் தேதிக்குள் 10 முதல்வர் படைப்பகங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என கூறினார். இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகும் அளவிற்கு அறிவிப்புகள் இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். முதல்வர் படைப்பகங்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் 10 இடங்களிலும், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 22 இடங்களிலும் வருகின்ற 25ஆம் தேதிக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு, மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். எதிர்கட்சியினர் அரண்டு போகின்ற அளவிற்கு அறிவிப்புகள் நிறைய இடம்பெறும். எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். அவர் வாயிலிருந்து உண்மை தவிர எதுவுமே வராது. பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய கட்சியிலிருந்து இப்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் போன்றவர்களிடம் கேட்டால் அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்திற்கு வரும்.